Hi friends, this is Subhash from Siridi Institution. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்க ஜிடி ஜிடி ரெக்ரூட்மெண்ட் பற்றின ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த எஸ்எஸ்சி வெப்சைட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது 2021க்கானது. சரிங்களா? அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எப்படி படிக்கணும், மற்றவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே போய் அப்ளை பண்ணக்கூடாது. அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். நான் நோட்டிஃபிகேஷன் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே என்ன எது நம்மளுக்கு முக்கியன்றதை அதிலிருந்து பாருங்கள். சரியா? நான் இப்போ எது ஹைலைட் பண்ணியிருக்கணும், அது நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமானது. அதில் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது எல்லாமே சொல்லுவேன். ஓகே, லெட்ஸ் கோ டு த நோட்டிஃபிகேஷன். எப்போயுமே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறது பழக்கம் நம்ம இதிலேருந்து. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பையனுக்கு எவ்வளோ அவனோட ப்ரிப்ரேஷன் முக்கியமோ அதே மாதிரி மோட்டிவேஷனும் முக்கியம். இப்போ இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா, இன்றிருக்கும் நீ, நல்லா கேட்டுக்குங்க, இன்றிருக்கும் நீ உன் எண்ணங்களின் விளைவே. அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போக முடியாது, ஆனால் உங்கள் தாட்ஸை நீங்கள் டைம் ட்ராவல் பண்ண வைக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்கூல் ஏஜில் போய் பாருங்கள், உங்கள் தாட்ஸில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுதான் இன்றைக்கி இருக்கும், அதுவாக தான் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா உங்கள் கனவுகளை நோக்கி உங்கள் ட்ரீம்ஸை செட் பண்ணுங்கள். தட் இஸ் யுவர் தாட்ஸ். அந்த தாட்ஸ் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் உங்கள் வெற்றியை. சரி, போகலாமா? ரைட். இப்போ தான் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டோம். திஸ் இஸ் கான்ஸ்டபிள்ஸ் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் என்ஐஏ எஸ்எஸ்எஃப் ரைஃபிள்மேன் அண்ட் அசாம் ரைஃபிள்ஸ் எக்ஸாமினேஷன் 2021. இது இப்போ ரிலீஸ் ஆனதுப்பா. மேலே பாருங்கள், 2021 போட்டிருக்கு, வெப்சைட் நேம் போட்டிருக்கு, கவர்மெண்ட் அத்தரைஸ்டு ஒன். சரி, இப்போ என்ன சார் போட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் பார்க்க வேண்டியது, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஃபைல் பண்ணணும்? 17/7 ஜூலை 17 டு 31/8 ஆகஸ்ட் 31 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். சரி, லாஸ்ட் டேட் என்றைக்குன்னா 31/8, அதாவது ஆகஸ்ட் 8. ஆன்லைன் ஃபீ பே பண்ண வேண்டியது 2/9, அதாவது செப்டம்பர் 2க்குள்ளே நீங்கள் ஃபீஸ் கட்டிடணும், ஆன்லைன் ஃபீ. மற்றபடி ஷெட்யூல் டேட் என்றைக்கு எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டிசம்பர் மந்த் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு, இல்லையா மீறி போனால் ஜனவரி மந்த் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இந்த டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட் என்னென்ன இதில் இருக்குது, ஜிடி இருக்குதுன்னு பாருங்கள். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது பார்டரில் இருக்குது. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப்பாக. ஈவன் ஐ ஹேவ் பின் இன் மெட்ரோ, தட் இஸ் ஐ மீன் டெல்லியில் இருந்திருக்கேன். அப்போ மெட்ரோவில் இருக்கிற ஜாப் தான் இது. லைக் நாங்கள் கூட ஆசைப்படுற ஜாப், அந்த அளவுக்கு தான் அது இருக்கும். ரொம்ப சஃபஸ்டிகேட்டட் ஜாப். நீங்கள் மேலும் உங்கள் லைஃப்பை மேலே கொண்டு போகிறதுக்கு அது யூஸ் ஆகும். இந்த ஜாபை பார்த்துக்குங்க, நான் சொல்லுவேன். மற்றபடி ரைஃபிள்மேன் இருக்குது, அசாம் ரைஃபிள்ஸ் இருக்குது, சாஸ்திரா சீமபால் இருக்குது, செக்ரட்டரி ஃபோர்ஸ் இருக்குது. செக்ரட்டரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். லைக் யூ வில் பி ஒன் ஆஃப் த ப்ரைம் ஃபோர்ஸ். நீங்கள் யாரும் அந்த மினிஸ்டர்ஸ் கூட இருப்பீங்க, ரைட்? சரி, இப்போ இந்த எக்ஸாம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல இந்த எக்ஸாம் என்ன? கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் டெஸ்ட். யூ கெனாட் ரைட் இன் ரிட்டன். நீங்கள் இருக்க நோட் வச்சு எழுத முடியாது. கம்ப்யூட்டர் பேஸ்டு. அந்த கம்ப்யூட்டர் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ கம்ப்யூட்டரான்னு பயப்படாதீங்க, எல்லோரும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். அதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் போக சொல்லுவேன். அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதுதான் இதோட ப்ராசஸ். நம்ம ஃபோக்கஸில் இருக்க வேண்டியது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இதை ரெண்டும் எப்படி பண்ணுறோம், இதுதான் நம்ம நோக்கத்தில் இருக்கணும். ரைட் சார், இதில் எப்படி சார் தமிழ் எழுத முடியுமா? தமிழ்லாம் எழுத முடியாது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும்? இட் வில் பி ஒன்லி இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. இந்த இருக்குது பார்த்தீங்களா, எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தியில் எழுதுங்க, அப்படி இல்லையா நம்ம பசங்க எல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதணும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்னங்க சார்? ஸ்க்ரால் பண்ணுறேன். இப்போ பே ஸ்கேல், அது என்ன போட்டிருக்காங்க? பே லெவல் 3 அப்படின்னா என்ன? எப்படி போனாலும் உன்னுடைய சேலரி 69,100 பேசிக் பே. நீ உள்ளே போனோடனே உனக்கு 21,700 பேசிக் பே இருக்கும். அதை நீ ஃபினிஷ் பண்ணும்போது, லைக் பேசிக் ப்ரொமோட் ஆகிட்டே போகும்போது உன்னோட எண்டிங் சேலரி 69,100. திஸ் இஸ் பேசிக் பே. இது தவிர அலவன்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. இது இப்போ இதே 21,700 ஒரு 23 ஏஜ், 27, 24 ஏஜ் எந்த பையனாக இருந்தாலும் ஹி கெனாட் ஏர்ன். ரொம்ப கஷ்டம். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். அவங்களும் அதுவும் நிரந்தரமான வருமானம்னு சொல்ல முடியாது. பட் யூ ஹேவ் அ பெர்மனன்ட் ஜாப். திஸ் இஸ் அ பெர்மனன்ட் ஜாப். அதனால தான் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு இவ்வளோ க்ரேஸ் இருக்குது. ஓகே, இந்த பேசிக் பேனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் அலவன்ஸ் இருக்குது. இப்போ 21,700 தானே சார்? நோ, தேர் ஆர் அலவன்சஸ், ஏறிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு அங்கே போனாலே சொல்லிடுவாங்க. ஓகே, இது என்ன சார்? இதுதான்ப்பா ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. மைண்டட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமில். சார் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது எப்படி சார் கொடுக்குறது? இங்கே வேக்கன்சிஸ் கொடுத்துருங்க பற்றி அதை பார்க்கணும். இப்போ நம்ம தமிழ்நாடு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் ஓபிசி
கேண்டிடேட்ஸ் மற்றும் எஸ்சி கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருப்போம். ஏன்னா அப்படி தான் நம்ம தமிழ்நாடு 69% ரிசர்வேஷனில் இருக்கனால நம்ம அதிகமாக ஓபிசி எஸ்சி கேண்டிடேட்ஸ் இருப்போம். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா யூஆர் கேட்டகரியை பார்க்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே யூஆர் கேட்டகரி பார்க்கணும். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் யூஆர் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஒருவேளை ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஓபிசி கேட்டகரி, ஒருவேளை எஸ்சி ஸ்டூடெண்ட் எஸ்சி கேட்டகரி. சார் இந்த யூஆர்னா என்ன சார்? இதுக்கு பேர் அன்ரிசர்வ்டு. அன்ரிசர்வ்னா என்னங்க சார்? நீங்கள் ஒருவேளை கட் ஆஃப் இப்போ ஓபிசிக்கு என்ன இருக்குது, 1453 பேர் வந்து வேலைக்கு எடுக்கணும் ஓபிசியில், சரிங்களா? ஆனால் இதுவே இந்த 1453 பேரையும் கடந்து ஒருத்தர் மார்க் எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து யூஆரில் சீட்டு போயிடும். அப்போ அந்த நல்லா படிக்கிறவங்க ஓபிசியில் யூஆரில் போயிடுவாங்க. ஓபிசி இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு 1453 சீட் இருக்கும். சரியா? புரியுதா நான் சொல்கிறது? நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸும் பாருங்கள். எஸ்சி கேண்டிடேட்ஸும் நல்லா படிக்கிறவங்க யூஆரில் போயிடுவாங்க. இன்னும் உங்களுக்கு 1026 சீட் இருக்குது. அப்போ நான் ஏதாவது வேலைக்கு போகணும் சார், எனக்கு வந்து இப்போ சில பேர்த்துக்கு சிஎஸ்எஃப் பிடிக்கலாம், சில பேர்த்துக்கு இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் பிடிக்கலாம், இதெல்லாம் உங்களோட இஷ்டம். பட் சார் நான் இந்த ஒரு வேலைக்கு போகணும் சார் அப்படின்றக்கா எழுதுறேன்னா, அக்கார்டிங் டு மீ ஓபிசி அண்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபார் ஓபிசி அண்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட் பிஎஸ்எஃப் வில் பி த செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இன் கேஸ் ஆஃப் அடுத்து என்ன சார் பண்ணலாம்? அடுத்து பாருங்கள், சிஐஎஸ்எஃப். சிஐஎஸ்எஃப் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் லைக்டு ஜாப். எங்களுக்கு நாங்கள் டெல்லியில் படிக்கும்போதும் சரி, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாபாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா யூ வில் பி இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ், யூ வில் ஹேவ் மோர் ஃப்ரீ டைம், நீங்கள் நல்லா படிக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். ஃப்யூச்சரில் உங்களோட ட்ரீம்ஸை நோக்கி நகர்றதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இதில் பார்த்தா ஓபிசி எவ்வளோ இருக்குது, 1714 சீட் அண்ட் அன்ரிசர்வ்டில் 3217 சீட். 3217 பேர் அன்ரிசர்வ்டில், ஓபிசியில் 1714, எஸ்சியில் 1133. அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். யாருக்கும் ஓபிசிக்கும் எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கும். இந்த எஸ்டியை பற்றி ஒன்றுமே சொல்ல நினைக்காதீங்க. உங்களுக்கும் அதே தான், அன்ரிசர்வ் தனி, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் தனி. இந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கேட்டகரியில் இருக்கவங்க அவங்க அந்த இதில் போயிடுவீங்க. அதே தான் இந்த இந்த 2 மெஜாரிட்டினால் நான் இதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சிஆர்பிஎஃப் பாருங்கள், சிஆர்பிஎஃப் வந்து 0 இருக்குது. அப்போ என்ன தெரிஞ்சுமா, இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா எஸ்எஸ்பியை பாருங்கள், தட் ஆல்சோ ஹேவ் கம்பேரபிளி தேர்ட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் இதை கொடுக்கலாம். ஏன்னா வேக்கன்சி, புரியுதுங்களா? இன்கேஸ் எஸ்எஸ்பி தான் சார் எனக்கு பிடிக்கும், தட்ஸ் யுவர் வெல் அண்ட் பெஸ்ட், அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஆனால் எனி ஒன் ஜாப் போகிறவங்க இதை தேர்டு தான் கொடுக்கணும். அப்படி இல்லைண்டா யூ வில் ஹேவ் அ ட்ரபிள் டைம், கட் ஆஃப் அதிகமாகும், எல்லா பக்கமும் உங்களுக்கு பிரச்சனையாகும். புரியுதுங்களா? கிவ் ப்ரிஃபரன்ஸ் கேர்ஃபுல்லி. இப்போ நீங்கள் பின்னாடி படிக்கும்போது கூட படிப்பீங்க, ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணவே முடியாது. அடுத்த ப்ரிஃபரன்ஸ் ஏஆராக இருக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு கிவ் அக்கார்டிங் டு யுவர் நீட்ஸ் அண்ட் ஆல்சோ வேக்கன்சி அவைலபிள். சரி சார், இதில் மேல் மட்டும்தான் போக முடியுமோ? நோ அண்ட் நோ. ஃபீமேல் வேக்கன்சிஸ் பாருங்கள். ஃபீமேலில் எது பெஸ்ட்டுன்னா, ஐ வில் கோ ஃபார் சிஐஎஸ்எஃப். நம்ம தமிழ் பொண்ணுங்களாக எந்த பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா சிஐஎஸ்எஃப் மோர் ஓரியன்டட் வித் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ். இப்போ தமிழ்நாடு டெவலப்பிங்கில் இருக்கனால இங்கே இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் அதிகமாக டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெண்களை இங்கேயே போஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள், ஓபிசியில் 193 சீட் இருக்குது, எஸ்சியில் 128 சீட் இருக்குது, அன்ரிசர்வ்டில் 359 சீட் இருக்குது. ஸோ திஸ் ஷுட் பி யுவர் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இன்கேஸ் சிஎஸ்எஃப் நீங்கள் லைக் பண்ணல சார், நான் பார்டர் போகிறேன்னா பார்டர் போங்க, தட்ஸ் நாட் அன் இஷ்யூ, உங்களோட இஷ்டம். இப்போ அதில் என்ன, சிஆர்பிஎஃப்பில் ஃபீமேல்ஸுக்கு வேலை கிடையாது, எஸ்எஸ்பியில் வேலை கிடையாது, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏல வேலை கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு எது பிடிக்குதோ கொடுங்க. ஐ வில் கோ ஃபார் சிஐஎஸ்எஃப், தட் ஷுட் பி யுவர் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்போ தான் உங்களோட ஃப்யூச்சர் ஃபேமிலி நீங்கள் பார்க்குறதுக்கும் சரியாக இருக்கும். சரி சார், இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணோம், அடுத்தது போகிறோம். சரி, சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க, முன்னாடி சர்வீஸ்மேனுக்கு கோட்டா இருக்குது, அவங்க முன்னாடி சர்வீஸ்மேனுக்கு கோட்டா இருக்குது, ஆனால் அவங்களோட டாட்டருக்கு இருக்குது, அவங்களுக்கு சன்னுக்கு இருக்குன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் போகிறப்ப நீங்களே பார்ப்பீங்க, there is a vacancy but in case only for ex serviceman. சரிங்களா? ஓப்பன் கோட்டாக்கு 18 to 23. சரி, அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஓப்பன் கோட்டாவாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஓபிசியாக இருக்கக்கூடாது, எஸ்சியாக இருக்கக்கூடாது, எஸ்டியாக இருக்கக்கூடாது, அப்படின்டா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 98க்கு அப்புறம் பிறந்தவராக இருக்கணும், 2003க்கு முன்னாடி பிறந்தவராக இருக்கணும். சரி, இப்போ எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸன் 5 வருஷம். அதாவது நீங்கள் இந்த பரீட்சையை 28 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். நல்லா கேட்டுக்கையா, 28 வயசு வரைக்கும். சரி, ஓபிசினா
நீங்கள் வந்து 26 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். திஸ் அப்ளிகபிள் டு போத் மேல் அண்ட் ஃபீமேல். உங்கள் 2 பேத்துக்கு மட்டும்தான் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஓப்பன் கோட்டா கொடுக்கல. ஓகேவா? ரைட்டு. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் இது பண்ணது தேவையில்லை. அது ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஸ்பெசிஃபிக் இட் அப்ளைஸ் டு ஸ்பெசிஃபிக் பீப்புள்ஸ். நெக்ஸ்ட் நல்லா சொன்னேன்ல, ஏஜ் கன்செஷன் ஆர் ரிசர்வேஷன் இஸ் நாட் அட்மிசிபிள் டு சன்ஸ் அண்ட் டாட்டர் அண்ட் டிபெண்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன். அதாவது இங்கே ஒன்றும் ஸ்பெஷல் கோட்டா கிடையாது, நீங்களும் மற்றவங்க மாதிரி தான் படிக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் யூ ஹேவ் டு கெட் அன் ஓபிசி சர்டிஃபிகேட். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க கேட்பாங்க, ஓபிசி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க. நீங்கள் அதர் பேக்வர்ட்ஸ், இங்கே எம்பிசி இருப்பீங்க, நீங்கள் பிசி இருப்பீங்க, டிஎன்சி இருப்பீங்க, எந்த சியாக இருந்தாலும் ஓபிசின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. எம்பிசி, டிஎன்சி, பிசி இது எல்லாமே ஓபிசியில் வந்துடும். ஷெட்யூல் கேஸ் தனி, இந்த 3 இதில் வந்துடும். அப்போ நீங்கள் தனியாக வாங்கணும் ஓபிசின்றது. அது ஜென்ரலாக நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணாலே, நெட்டில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு என்ன சார் இது என்னதுக்கு என்ன சார் இருக்கணும்? நம்ம 12th படிச்சிருக்கோமா? நோ, பேசிக் 10th போதும். 18 டு அந்த 23 வயசு, அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணிக்கிங்க. என்சிசி சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளோ மார்க்ஸ் சார் இதில் இருக்குது? அதாவது 5% ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ஸ். இந்த எக்ஸாம் நான் போக பேட்டர்ன் சொல்லுவேன், இங்கே போய் சொல்கிறேன். 100 மார்க் இந்த எக்ஸாம், அதாவது 5%னா 5 மார்க் என்சிசியில். இந்த 5 மார்க் எதுனா டோட்டல் கூட டோட்டல் கூட 5 மார்க் ஆட் ஆகும். இட்ஸ் ஹை. இந்த 5 மார்க் தான் எல்லாத்தையுமே மாற்றிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இந்தியா லெவலில் 5 மார்க் இது எல்லாத்தையுமே மாறும். இஃப் யூ ஹேவ் என்சிசி என்சிசி பினா 3 மார்க், என்சிசி ஏனா 2 மார்க். சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து போகிறோம். லைக் ஃபீ எவ்வளோ சார் இது கட்டணும்? 100 ரூபா கட்டணும். இப்போ நீங்கள் எந்த நெட் சென்டர் போனாலும் அவங்க 100 ரூபாய்க்கு மேலே எது கேட்டாலும் அது அவங்களோட பணம். புரிஞ்சுக்கிட்டிங்களா? 100 ரூபா மட்டும்தான் எக்ஸாம் அப்ளை பண்ணுற பணம். சரி, ரைட். நெக்ஸ்ட் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். சார் இந்த எக்ஸாம்லாம் நான் எங்கே சார் போய் எழுதுறது? இப்போ தமிழ்நாட்டில் எங்கே சார் எழுத முடியும்? இங்கே பாருங்கள், சவுத்தர்ன் ரீஜியனில் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் என்னென்ன இடம் இருக்குது? புதுச்சேரியில் இருக்குது. புதுச்சேரி தமிழ்நாட்டில், புதுச்சேரி. அடுத்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, இந்த 4 இடத்துல இருக்குது. நீங்கள் போய் ஈஸியாக எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகேவாங்க? கம்ப்யூட்டர் பேஸ்ட் சென்டர்ஸ் கொடுத்துருவாங்க, எந்த பிரச்சனை இல்லாமல் எழுதிட்டு வரலாம். ஸோ அப்ளை பண்ணுங்கள். நான் அங்கே போய் எழுதணும் இங்கே எழுதணும் எழுதாமல் இருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் அடுத்து 3 சென்டர் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஊர் தேனி, எங்கள் ஊர் தேனி அப்படின்னா நான் எனக்கு பக்கத்தில் எது இருக்குது? மதுரை. ப்ரிஃபரன்ஸாக மதுரை கொடுப்பேன். 2வது எனக்கு பக்கத்தில் இருக்கிறது கோயம்புத்தூர். 3வது பக்கத்தில் இருக்கிறதுக்கு சென்னை. சென்னை சொல்ல முடியாது, திருச்சிராப்பள்ளி. இப்படி தான் நான் கொடுப்பேன். ஏன்னா என்னோடய ப்ரிஃபரன்ஸ் அப்படி. அன்னைக்கு கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸாம் தள்ளி வந்த வேறு இடத்துல போட்ட பிறகு ஃபீல் பண்ணக்கூடாது. தட் இஸ் யூ ஹேவ் டு அலோகேட் 3 சென்டர்ஸ். 3 சென்டர். ரைட். இதில் தான் முக்கியமானதுப்பா. இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் எல்லாமே. இதை பாருங்கள், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட் ஏ. கவனிப்பா, பார்ட் ஏ. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் 25 தான். அதாவது 25 கொஸ்டின் நீங்கள் அடிக்கலாம். 25 கொஸ்டின்மே சரியாக அடிச்சிங்கன்னா வெரி குட். ரைட்டு. நெக்ஸ்ட்டு 25 கொஸ்டின். இந்த இதில் பெர்மிசபிள் லிமிட் 23 தான். அதாவது 2 கொஸ்டின் விட்டுட்டு நீங்கள் 23 மார்க்ஸ் எடுத்தே ஆகணும் டு கெட் அ குட் பிளேஸ். கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு. ரைட்டு. ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். அவன் எங்கே இருந்து கேட்பான்னு நம்மளுக்கு தெரியாது. அவன் எதை வேணால் கேட்கலாம். இது லிமிட் நம்ம சொல்ல முடியாது. ஓகே. நெக்ஸ்ட் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் 25 20. ஸோ இதில் 20 அதில் 23 அடித்தா தான் யூ வில் கம் இன் டு காம்படிஷன் லிமிட். அதுக்கப்புறம் எடுக்கிறதுல நீங்கள் மார்க் சார் என்ன சார் அதிகமாக சொல்கிறீங்க, அப்படி எடுத்தால் தான் இதாக முடியும். உறுதியாக சும்மா வேலையை கிடச்சிட்டு ஃபிசிக்கலை போய் அட்டன் பண்ணி சும்மா பாஸ் ஆகிட்டு ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறது ஒரு கேட்டகரி, நான் வேலைக்கு போவேன்னு நினைக்கிறது இன்னொரு கேட்டகரி. இந்த 2லையும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். திஸ் எக்ஸாம் இஸ் அ கிளியரபிள் எக்ஸாம். அந்த போலீஸ் எழுதிட்டாங்க, நிறையா பசங்க போலீஸ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, நம்ம இன்ஸ்டியூட்லேயும் நிறைய பேர் எழுதினாங்க. கட் ஆஃப் அதிகமாக போனால தே கான்ட் மேக் இட். பட் இந்த எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இன் ரீசனிங் இட் வில் பி மோர் சிம்பிளர் தேன். அதாவது உங்கள் போலீஸ் எக்ஸாமோட இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். புரியுதுங்களா? இது சிம்பிளான எக்ஸாம் தான். லைக் இந்த 2 இதில் சொல்கிறேன். அப்போ இந்த 2ல் நம்ம ப்ரொவைடர் நீங்கள் அதையே கிளியர் பண்ணி அதிலே ஒரு 20 30க்கு ஒரு 27 28 எடுக்கலாம் உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா இது 2ல் ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ இதை வச்சு நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு ரெடி ஆகிடலாம். இந்த 2 இதை வச்சு மிச்சம் 2லையும் நம்ம நிறைய மார்க் எடுக்கலாம். தட் கேன் பி பேஸ்ட் ஆன் ட்ரைனிங்ஸ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் நீங்கள் எடுக்கிறீங்கிறத பொறுத்து. சரி. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். என்னென்ன டாபிக் பாருங்கள், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜியாகிரஃபி, எக்கனாமி, என்ன வேணால் இருக்கலாம், எதுனாலும் கேளுங்க. ஓகே. எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பாருங்கள், எல்லாமே 10th லெவல் தான். இதை பார்த்தாலே போதும். லைக் ஒரே பிரச்சனை, இது இங்கே இங்கிலீஷில் இருக்கும், அவ்வளோதான். அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ் will not be that difficult. அடுத்து
இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அந்த சப்ஜெக்டில் இங்கிலீஷ் படிக்கணும். இங்கே தான் நம்ம பசங்களுக்கு இதாகும். இங்கிலீஷ் படிக்கணும். இங்கிலீஷ் தனி சப்ஜெக்டாக இருக்கும். இட் கேன் பி ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் ட்ரைனிங் இருந்துச்சுன்னா. அதுவும் ஒரு மொழி தான், ஆனால் ட்ரைனிங் தேவைப்படும். தமிழ் மீடியம் பசங்க ட்ரைனிங் தேவைப்படும். நாங்களாக போய் எழுதுறோம்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் அன் இந்தியன் லெவல் எக்ஸாம். நாங்கள் லக்கில் அடிப்போம், நாங்கள் AB3 போட்டு வந்துடுவோம், லக்கு வந்தால் வந்துட்டோம், கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சா அது உங்களோட முட்டாள்தனம். ஏன்னா சரி, ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் மார்க் இருக்க சப்ஜெக்ட், நெகட்டிவ் மார்க் இருக்க எக்ஸாம். அதை நான் பின்னாடி சொல்கிறேன் என்னென்னு. லக்கில் இதை நீங்கள் கிளியர் பண்ண முடியாது, படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். சரி, ஓகே. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி சார்? திஸ் இஸ் மேல் 5 கிலோமீட்டர் இன் 24 மினிட்ஸ். நீங்கள் 5 கிலோமீட்டர் ஓடணும் 24 நிமிஷத்தில். ஃபீமேல் 1.6 கிலோமீட்டர் 8 நிமிஷத்தில் ஓடணும். பசங்க ஓடிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் நம்மளுக்கானது. நீங்கள் இப்போ சரியான ட்ரைனிங் எடுத்தினா இட் இஸ் பாசிபிள் அண்ட் இட்ஸ் ஈஸி டூ. நீங்கள் அவ்வளோ கவலைப்பட தேவையில்லை, ஈஸியாக ஓடிடலாம். உங்களோட வேலை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ CETயில் ஃபோக்கஸ் பண்ணுறது. தேர் வில் பி இனஃப் டைம் ஃபார் ஃபிசிக்கல், அதாவது ஃபிசிக்கலுக்கு அதிக டைம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு ஹைட் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே மெஷர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணு. நான் அங்கே 1 இன்ச்சு கம்மியாக இருந்தால் என்னை அவர் உள்ளே அனுப்பிச்சிடுவார், நான் அங்கே பேசி உள்ளே போயிடுவேன். தட்ஸ் ஆல் போகஸ். நடக்கவே நடக்காது. ஆனால் அவர் என்னை அனுப்பிச்சிடுவார் உள்ளே, யாராலையும் அனுப்ப முடியாது. மேலுக்கு 170 சென்டிமீட்டர், மைண்ட் இட், 170 சென்டிமீட்டர். ஃபீமேல் 157. போலீஸில் நிறைய பொண்ணுங்க 159 போலீஸில் பொண்ணுங்களுக்கு, போலீஸ் எக்ஸாம்ஸில். அந்த 159லாம் நிறைய பொண்ணுங்க அதை அப்போ எக்ஸாம் எழுதாமல் போயிடுறீங்க. இதில் உங்களுக்கு 2 இன்ச் கம்மி, 157. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் உமன்ஸ் இருப்பீங்க. ஸோ இதை கவனித்து பாருங்கள். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்ன? ஷெட்யூல் ட்ரைப்ஸ். நம்ம ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மைனாரிட்டியாகனால நம்ம பேசுகிறது இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு 162 தான் தம்பி. உங்களுக்கு இன்னும் ரிலாக்ஸேஷன் இருக்குது, 162 தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன சார்? இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ், எல்லாமே ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் வர்றது இதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பேசிக் கட் ஆஃப் மார்க் இருக்கும். உதாரணத்துக்கு 100க்கு OBCனா 33 எடுத்தால் தான் பாஸ். அதாவது பாஸ் இல்லை, வேலை இல்லை தம்பி, பாஸ். நீ 100க்கு 28 எடுத்துன்னு வச்சுக்கேன், நீ ஃபிசிக்கலுக்கே ஒன்று கூப்பிட மாட்டாங்க. இதுவே 100க்கு நீ 34 எடுக்கிற தம்பி, சொல்லிட்டேன், ஃபிசிக்கலுக்கு மார்க் கிடையாது. 100க்கு 34 மார்க் எடுத்தா அந்த 33க்கு மேலே இருக்கா, உடனே ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. நீ போய் ஜங்குன்னு ஓடுவேன், ஆனால் ரிசல்ட் வராது. ஏன்னா கட் ஆஃப் 40. புரியுதா? கட் ஆஃப் 40. இங்கே ஃபிசிக்கலுக்கு மார்க் கிடையாது. வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், எக்ஸாம்லேயே யூ ஹேவ் டு ஸ்கோர் மேக்ஸிமம் மார்க் ப்ரொவைடட் 55. சார் என்ன சார் அதிகமாக சொல்கிறீங்க? தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. நீங்கள் அதிகமாக வைங்க, டார்கெட் வைங்க, அப்படின்னா தான் கம்மியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓரளவுக்கு வானத்தை நோக்கி ஏனியை செலுத்துமேன், அப்படின்னா தான் நீ அச்சீவ் பண்ண முடியும். நீ இங்கே நினைக்கும் போது நான் ஒரு 33 எடுப்பேன், 34 எடுப்பேன் நினச்சா எப்படி இதாக முடியும்? ஐ ஆம் அ டீச்சர் அண்ட் ஐ ஆம் சீயிங் ஸ்டூடெண்ட்ஸ். யார் கிளியர் பண்ணுறான்னு எனக்கு நல்லா தெரியும். யார் அதிகமாக வைக்கிறாங்களோ, இங்கே பேசிக் பாஸ் மார்க் 33னா நீங்கள் ஒரு 60 மார்க்காச்சும் அடிக்கணும். 60 மார்க் அடிச்சே நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுவேன், அதில் கட் ஆஃப் அனலிசிஸ் நான் போடுவேன். இப்போதைக்கு இதை பார்த்துக்குங்க. அனலிசிஸ் முடிஞ்சா ரைட். 33 மார்க் எடுத்தால் தான் நீ ஃபிசிக்கலுக்கே போக முடியும். புரியுதா? ரைட். இப்போ பாரு, NCC சர்டிஃபிகேட் 5 மார்க். இப்போ எப்படி நம்ம 5 மார்க்கு? இந்த 5 மார்க் சேர்க்காமையே 33 எடுத்தாகணும். அப்புறம் 33 + 5 சர்டிஃபிகேட் வச்சுருந்தா உன்னோட டோட்டல் மார்க்ஸ் 38. சி ஹவு பெனிஃபிட் திஸ் இஸ். எப்படி ஒரு பெனிஃபிட்! இந்த 5 மார்க்கில் உன் வாழ்க்கையே மாறிடும் தம்பி. சர்டிஃபிகேட் இருந்தால் 33 + 3 36, 33 + 2 35. புரியுதா? இதுவே உன்னோட மார்க் சார் நான் 50 எடுத்திருக்கேன் சார், ஐ எம் ஸ்கோரிங் 50 out of 100 அப்படின்னா 50 + 5 55, 50 + 3 53. அந்த 3 மார்க் 5 மார்க்கில் யூல் கிளாஸ் லேக்ஸ் ஆஃப் பீப்புள். இந்தியாவில் நீ லட்சம் பேர்த்த முந்தியிருப்பேன் இந்த 5 மார்க்னால. ஓகேவா? இதை மிஸ் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணும்போது விட்டுட்டு, சார் நான் அப்புறம் ஃபீல் பண்ணி சொல்கிறேன் சார், ஐயோ நான் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன் சார், எனக்கு தெரியல சார். ஃபீல் பண்ணி ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான் வீட்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட்டு. அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், இதெல்லாம் தெரியும். ரைட். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், இதுதான்ப்பா ரொம்ப முக்கியம். நல்லா படி. 3 times the number of vacancies போட்டிருக்காங்க பாரு. 3 times the number of vacancies. அவன் மொத்த வேகன்சி எவ்வளோ? 25,000. எவ்வளோ பேர்த்து எடுப்பாங்க? 75,000. 75,000 பேர்த்துலேருந்து மறுபடியும் /3 போட்டு ஃபிசிக்கலுக்குலேருந்து 3 பேர்த்த குறைச்சி, ஃபிசிக்கலுக்கு அதாவது 3லேருந்து ஒருத்தன் எடுப்பான் ஃபிசிக்கலுக்கு. அப்போ 25,000 பேர் தான் எடுக்கு. 75,000 பேர்ட்ட கூப்பிட்டு 25,000 பேர்த்துக்கு தான் வேலை. அப்போது உங்கள் கட் ஆஃப் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோ. உதாரணத்துக்கு ஒரு 4 லட்சம் பேர் எழுதுறீங்கன்னா அதுலேருந்து 75,000 பேரை கூப்பிடும் இந்த எக்ஸாம். அந்த 75,000லேருந்து 25,000க்கு தான் வேலை.
புரியுதா? அதாவது 4,00,000 பேர் எழுதுறீங்க, 75,000 பேர் ஃபிசிக்கலுக்கு போவீங்க, 25,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அப்போ கட் ஆஃப் எவன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் அதிகமாக எடுக்கிறானோ அவனுக்கு வேலை, மற்றவன் வீட்டில் உட்காந்துக்க. எஸ்எஃப்பும் பிஎஸ்எஃப்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும்னு எழுதாத இந்த ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்பெசிஃபைடு வேலைக்கு தான் போகணும், அது உங்களோட இஷ்டம். தட்ஸ் யுவர் ஐடியா. ஐ எம் நாட் இன்டர்ஃபியரிங் இன் இட். நீங்கள் சொல்கிறது இந்த ரெண்டாக தான் இருக்கணும், சிஏஎஸ்எஃப் பிஏஎஸ்எஃப். இதை தவிர நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். கேண்டிடேட் ஷுட் பி கேர்ஃபுல் அண்ட் மஸ்ட் எக்ஸசைஸ் டியூ டிலிஜென்ஸ். இந்த டியூ டிலிஜென்ஸ்னால் என்ன? பாதுகாப்பு, கவனம் அனைத்தும் தேவை. அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ண பிறகு நீ அழுதாலும் மாற்ற மாட்டாங்க. தட்ஸ் வாட் தேவ் செல். உண்மை தான் தம்பி, நீங்கள் என்ன பண்ணாலும் மாற்றாது. அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ், பூராவளியே வந்தாலும் மாற்ற மாட்டேன், அதான் அவங்க சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். டியூ டிலிஜென்ஸ், எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறது, எந்த இடத்துல எக்ஸாம் எழுத போகிறோம், எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்து பத்திரமா பண்ணுங்கள், மாற்ற மாட்டோம். அதான் திருப்பி சொல்கிறாங்க, பார்த்துக்குங்க. ரைட்டு. இங்கே பாருங்கள் சார், 4,00,000 பேர் எக்ஸாம் எழுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நானும் 60 மார்க் எடுக்கிறேன், இன்னொருத்தர் 60 மார்க் எடுப்பார். யாரை வேலைக்கு கூப்பிடுவார்? லிசன் பண்ணுங்கள். பார்ட் ஏ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரீசனிங். அதில் யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. இப்போ நீங்களும் 60 நானும் 60னா, இஃப் யூ ஆர் ஸ்கோர் 25 out of 25, நீங்கள் 25 out of 25 அடிச்சிட்டிங்க பார்ட் ஏல. நான் ஒரு 20 அடிச்சிருக்கேன்னா உங்களை தான் வேலைக்கு கூப்பிடுவாங்க, எங்களை கூப்பிட மாட்டாங்க. அதாவது என்னையை கூப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்து அப்படியும் நம்ம 2 பேருமே டைப் பண்ணி அடிச்சிருக்கோம். மறுபடியும் பார்ட் பிக்கு போவாங்க. பார்ட் பின்னா என்ன? ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ். அது சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வித் ஓல்டு கேண்டிடேட்ஸ். அடுத்து பாருங்கள் தம்பி, டேட் ஆஃப் பர்த் வேறு. இப்போ நீங்கள் என்னோட பெரிய வயசாக இருக்கீங்க, நான் உங்களோட சின்ன வயசாக இருக்கேன்னா உங்களை தான் வேலைக்கு கூப்பிட போகிறாங்க, என்னையை கூப்பிட மாட்டாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தும் ரோல் ப்ளே. இதெல்லாம் எப்போ ஒரே மாதிரி மார்க் எடுத்தா நீங்கள் ஜஸ்ட் பாஸ் எடுக்கிறது, இந்த 40க்கு வேலையே கிடைக்காது. புரியுதா? ஸோ எடுக்கிற மார்க் அவ்வளோ ஹையாக இருக்கணும், அப்படின்னா தான் வேலை கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு அடுத்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். உங்கள் அம்மா அப்பா பண்ண தப்புக்கு நீ வேலைக்கு போக முடியாது. புரியுதா? உன் பேரை யாராச்சும் நல்ல ஒரு பேராக வைக்கணும்னு எஸ்ஸில் சிவான்னு வச்சுருந்தா ஏல ஆகாஷ் வேலைக்கு போயிடுவான். சரியா? அருள் பாண்டி வேலைக்கு போயிடுவான். நீ இங்கே இருக்க வேண்டியதான். அப்போ நீ என்ன பண்ணணும் சார்? இதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? பேரையாக மாற்ற முடியும்? பேரை மாற்ற வேணாம்ப்பா, மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணு. மேக் இட் 65, மேக் இட் 70. அப்புறம் யாரும் உங்களை கம்பேர் பண்ண போகிறது இல்லையா? கம்பேர் பண்ண போகிறது இல்லை, புரிஞ்சுக்கணும் அதை. சரி, நெக்ஸ்ட் அது என்ன சார் பண்ணணும்? அது மற்றதெல்லாம் ஸ்பெசிஃபிக் டேட்டாஸ் தேவையானவங்களுக்கு மட்டும்தான், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இது என்ன? வித் கிவிங் ப்ரிஃபரன்ஸ். தம்பி திருப்பி கொடுக்குறாங்க. நீ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, நீ ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதில் உனக்கு கட் ஆஃப் வராமல் வேலையில் கட் ஆஃப் வந்தால் வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. பார்த்து பண்ணுங்கள். நெட் சென்டரில் போய் பண்ணுறீங்க, எங்கேயோ போய்னா அவன் உன் வாழ்க்கையை முடிவு பண்ண மாட்டாயா, நீ தான் உன் வாழ்க்கையை முடிவு பண்ணணும். தேடு, கேளு, பெரியவங்ககிட்ட கேளு. தேர் ஆர் ஆம்டி நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஹூ ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ். நிறையா பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. போய் அவங்ககிட்டலாம் கேளுங்க. ஈவன் நான் எப்படி சொல்லணும், ஈவன் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட போய் கேட்கலாம். அங்கே இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும், எனக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்ககிட்ட போய்க்கலாம். சார் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல சார், என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது தெரியல சார். தே வில் கைட் யூ. இல்லையா? அவங்களும் நம்ம கூட தான் வாழ்கிறாங்க, கைட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ளை பண்ணிட்டு அப்புறம் அப்பா எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட். ஓகே, அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் ஆல். உங்களுக்கு மற்றதெல்லாம் அவங்களே ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பற்றி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். என்னுடைய மாணவர்கள் கண்டிப்பாக பாஸ் ஆவாங்க. எல்லா மாணவர்களும் பாஸ் ஆவாங்க. எல்லாருமே பாசிட்டிவாக சொல்கிறேன். அனைத்து மாணவர்களும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பாஸ் ஆகணும். இதுதான் நானும் சாமியை வேண்டிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போடுங்க, ஜெயிச்சிடலாம். ஓகே, கடவுள் துணை நிற்பார். உங்கள் எண்ணம் தான் உனக்கு துணை. எண்ணத்தை மட்டும் அதிகமாக வச்சுக்கோ. ரைட், தேங்க்ஸ்.